நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம் கொடுத்துள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக புகார் அளிக்க 15 நாட்கள் கால அவகாசம் இருக்கிறது. இதுவரை 28,370 புகார்களும் ஆட்சேபனைகளும் பெறப்பட்டுள்ளன என்று தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். பீகாரில் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த 1,60,000 லட்சம் பூத் ஏஜென்ட்டுகள் வரைவு பட்டியலை தயார் செய்துள்ளனர். எனவே அவர்கள் வாக்காளர்களின் கையெழுத்தை சரிபார்த்து இருப்பார்கள். ஒட்டுமொத்த தேர்தல் சீர்திருத்தத்தின் ஒரு பகுதிதான் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் ஆகும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார். சில நாட்களுக்கு முன்னர் பல வாக்காளர்களின் தகவல்கள் அவர்களின் அனுமதியின்றி பொது வழியில் வெளியிடப்பட்டன. அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. ஒவ்வொரு வாக்காளரின் தாய், மருமகள், மகள்கள் குறித்து தேர்தல் ஆணையம் CCTV காட்சிகளை வெளியிட முடியுமா என தலைமை தேர்தல் ஆணையர் கேள்வி எழுப்பினார். மக்களவைத் தேர்தலில் 1 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் பணியாற்றியுள்ளனர். 10 லட்சத்திற்கும் அதிகமான பூத் ஏஜென்ட்டுகள் வேலை செய்துள்ளனர். இவ்வளவு வெளிப்படையான முறையில் தேர்தல் ஆணையம் செயல்படும் போது வாக்குகளை திருட முடியுமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தேர்தல் ஆணையர் முன்வைத்தார். சிலர் 2 முறை வாக்கு செலுத்தியதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கு ஆதாரங்களை கேட்டபோது எந்த ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார். ஏழை, பணக்காரர், முதியவர், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் எந்த பாகுபாடும் இல்லாமல் வாக்களிப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி செயல்படுகிறது. எங்களுக்கு ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு இல்லை. தேர்தல் ஆணையம் குறித்து உண்மைக்கு மாறாக கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. சிலர் பரப்பும் அவதூறு கருத்துக்களை பாதிக்காது. வாக்குகள் திருட்டு என்று புகார் கூறுவது அடிப்படை ஆதாரமற்றது. மக்களை தவறாக திசை திருப்ப முயற்சி செய்கின்றனர். எங்களுடைய நேர்மையை யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம் கொடுத்துள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக புகார் அளிக்க 15 நாட்கள் கால அவகாசம் இருக்கிறது. இதுவரை 28,370 புகார்களும் ஆட்சேபனைகளும் பெறப்பட்டுள்ளன என்று தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். பீகாரில் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த 1.6 லட்சம் பூத் ஏஜென்ட்டுகள் வரைவு பட்டியலை தயார் செய்துள்ளனர். எனவே அவர்கள் வாக்காளர்களின் கையெழுத்தை சரிபார்த்து இருப்பார்கள். ஒட்டுமொத்த தேர்தல் சீர்திருத்தத்தின் ஒரு பகுதிதான் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தமாகும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார். சில நாட்களுக்கு முன்னர் பல வாக்காளர்களின் தகவல்கள் அவர்களின் அனுமதியின்றி பொது வழியில் வெளியிடப்பட்டன. அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. ஒவ்வொரு வாக்காளரின் தாய், மருமகள், மகள்கள் என குறித்து தேர்தல் ஆணையம் CCTV காட்சிகளை வெளியிட முடியுமா என தலைமை தேர்தல் ஆணையர் கேள்வி எழுப்பினார். மக்களவைத் தேர்தலில் 1 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் பணியாற்றியுள்ளனர். 10 லட்சத்திற்கும் அதிகமான பூத் ஏஜென்ட்டுகள் வேலை செய்துள்ளனர். இவ்வளவு வெளிப்படையான முறையில் தேர்தல் ஆணையம் செயல்படும் போது வாக்குகளை திருட முடியுமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தலைமை தேர்தல் ஆணையர் முன்வைத்தார். சிலர் 2 முறை வாக்கு செலுத்தியதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கான ஆதாரங்களை கேட்டபோது எந்த ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார். ஏழை, பணக்காரர், முதியவர், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் எந்த பாகுபாடும் இல்லாமல் வாக்களிப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி செயல்படுகிறது. எங்களை ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு இல்லை. தேர்தல் ஆணையம் குறித்து உண்மைக்கு மாறாக கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. சிலர் பரப்பும் அவதூறு எங்களை பாதிக்காது. வாக்குகள் திருட்டு என்று புகார் கூறுவது அடிப்படை ஆதாரமற்ற. மக்களை தவறாக திசை திருப்ப முயற்சி செய்கின்றனர். எங்களுடைய நேர்மையை யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார்.